நாங்க Redmi Note 12 Pro Plus ஓட ரிவ்யூ பண்ணும்போது அது ஆக்சுவலி லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணோம். அதனால நான் வந்து கெஸ் பண்ணிருக்க பிரைஸோட லான்ச் பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சுங்க. சோ லான்ச் பிரைஸ் அதிகமா ஆனதுனால Realme 10 Pro Plus இருக்குல்ல, அதோட ஆக்சுவல் காம்படிஷனா எது வருது தெரியுமா? Redmi Note 12 Proங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க Redmi Note 12 Pro ரிவ்யூ போடுங்க, கம்பேரிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல அதான் பண்ண போறேன் நான். Redmi Note 12 Pro ரிவ்யூ vs Realme 10 Pro Plus கம்பேரிசன். இது எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிசைனோட ஆரம்பிக்கலாம். ரெண்டு போன்லயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ரெட்மில என்னன்னா உங்களுக்கு ஃபிளாட் சைட்ஸ் கிடைக்கும், ரியல்மில எல்லா இடத்துலயும் கர்வுங்க. ரெண்டு போன்லயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால லைட்டா இருக்கு போன். ஆனா இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ரியல்மியோடது ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. ஏன்னா ரியல்மி வந்து 175 கிராம்ஸோட கம்மியா இருக்கு, இது வந்து 180க்கு மேல இருக்கு. சோ லைட்டா இருக்கு, பிளஸ் கர்வ்ஸ் இருக்கறனால கையில பிடிச்சி யூஸ் பண்றது ஈஸியா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட்ல கர்வ் டிஸ்ப்ளே இருக்கிறதுனால இது கொஞ்சம் பிரீமியமா ஃபீல் ஆகுது Redmi Note 12 Pro ஓட கம்பேரிசன்ல. உண்மையா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க Realme 10 Pro Plus. அதனால நிறைய பேர் அதை வாங்க விரும்புறாங்க. பட் Redmi Note 12 Proல உங்களுக்கு அதிகமா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க டிசைன்ல. Redmi Note 12 Proல உங்களுக்கு 3.5mm ஹெட்போன் ஜாக்கும், இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும், அது இல்லாம IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு Realmeல கிடைக்காது. அப்புறம் ரெண்டு போன்ஸ்லயும் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். கீழ ஸ்பீக்கர், மேல ஸ்பீக்கர் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு Redmiல வந்து Dolby Atmos கொடுத்திருக்காங்க. சோ நீங்க சைடு பை சைடு ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா Redmi Note 12 Pro ஓட சவுண்ட் தாங்க பெட்டரா இருக்கு. கேட்டு பாருங்க, நீங்களே சொல்லுங்க சரியா தவறானு. ஸோ டிசைன் அண்ட் பில்டை பற்றி பேசணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா லுக்ஸ் இருக்கு. லுக்ஸ் ஆனால் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. பட் நீங்கள் என்ன மறக்க மாட்டீங்க, என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கும், இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும், அப்புறம் IP53 ரேட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு மேட்டர் பண்ணுங்க. ஸோ லாங் டேர்ம் டிவைஸ் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா Redmi தான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுல வந்து நாங்கள் நிறைய டெஸ்டிங் பண்ணுவோங்க, நிறைய எஃபர்ட் போகும் இதில். ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் வி will thank you for it. அடுத்த டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். இப்போ உங்களுக்கு Realmeல வந்து 6.7 inch கொடுத்திருக்காங்க, இதுல 6.67 inch கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பெரிய டிஸ்ப்ளேங்க. அப்புறம் ரெண்டுமே வந்து OLED panels plus 1 billion colors கொடுத்திருக்காங்க, 120 Hz refresh rateம் கொடுத்திருக்காங்க. ஆனா Redmiல உங்களுக்கு variable refresh rate கொடுத்திருக்காங்க. அப்படினா 30, 60, 90 Hz வேரியபிளா refresh ஆகும். கான்டென்ட் என்ன ப்ளே ஆகுதோ அதை பொறுத்து அது refresh rate பண்ணும். அப்படி பண்ணுச்சுனா உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா Redmiலயும் Realmeலயும் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் Redmiல உங்களுக்கு Dolby Visionம் கிடைக்கும். உண்மையா சொல்லனா Dolby Vision தாங்க HDR கான்டென்ட்க்கு பெஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் Dolby Vision சப்போர்ட் Netflixலயும் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க Netflixல வீடியோஸ் பாக்குறீங்கன்னா Dolby Visionல அதோட குவாலிட்டி Realmeயோட ரொம்ப நல்லா இருக்குங்க, பெட்டரா இருக்கு. நிறைய மூவிஸ் இருக்கு Netflixல Dolby Visionல, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு குவாலிட்டி. Realmeல வந்து உங்களுக்கு Netflixல HDR கிடைக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தேன்ல, Realmeல வந்து 4K HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஸ்டட்டர் ஆகுதுன்னு, Redmiல ஆகுறது இல்ல. Realmeல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கர்வ் டிஸ்ப்ளே. நிறைய பேருக்கு கர்வ் டிஸ்ப்ளே பிடிக்கும். நான் காமெண்ட் செக்ஷன் பார்த்தேன், நிறைய பேர் வந்து கர்வ் டிஸ்ப்ளே ப்ரிஃபர் பண்றீங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmiல தான் பெட்டரா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன் அடிக்கும்ல நீங்க டைப் பண்ணும்போது, அது வந்து Realmeல பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு Redmi. அப்புறம் ஃபைனலி டிஸ்ப்ளேயோட ஒரு பார்ட் என்னன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். Realmeல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கும், Redmiல கிடைக்காது. பட் Redmiல வந்து சைட் மவுண்டட் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க, பவர் பட்டனோட ஒட்டி கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுதுங்க. எனக்கு பிரெஃபரன்ஸ் இல்ல, இன் டிஸ்ப்ளே தான் வேணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனா நிறைய பேர் கேட்குறீங்க, பட் அப்படி ஒன்றும் இட்ஸ் நாட் அ பிக் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஓகே, டிசைன் பார்த்தாச்சு, டிஸ்ப்ளே பார்த்தாச்சு. அடுத்து வந்து கேமரா. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realmeல 108 மெகாபிக்சல் Samsung HM6 சென்சர் கொடுத்துருக்காங்க. Redmiல வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சல் Sony IMX766 சென்சரும் OIS-உம் கொடுத்துருக்காங்க. OIS-னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். தட் இஸ் வெரி வெரி குட். மிச்ச கேமராஸ் என்னன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், 2 மெகாபிக்சல் மேக்ரோவும், அப்புறம் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்ஸ்லயும். சரி, கேமரா குவாலிட்டி பத்தி பேசலாமா? இப்போ நீங்க பிரைமரி கேமரால பாத்தீங்கன்னா டே லைட் பிக்சர்ஸ்ல வந்து ரெண்டுத்துலயுமே டீடைல்ஸ் ஓரளவு சேமா தான் இருக்கு. கார்னர்ல வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு Redmiல, பட் ஸ்டில் both are almost good. பட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா Realme வந்து ஸ்லைட்டா பெட்டரா பண்ணுது கம்பேர்ட் டு Redmi வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் சேச்சுரேட் பண்ணிருந்துங்க. பட் HDR பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா Redmiல தாங்க பெட்டரா இருக்கு. ஷேடோ டீடைல், ஹைலைட்ஸ் ரெண்டுமே Redmiல தான் பெட்டரா இருக்கு. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்சரோ இல்ல உங்க பிக்சரோ இல்ல ஃபேமிலியோட பிக்சர் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து Redmi தாங்க சூப்பரா இருக்கு. Redmiல வந்து உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஃபேஷியல் டோன்ஸ் வந்து நல்ல வார்ம் ஃபேஷியல் டோன்ஸ் கொடுத்திருக்காங்க. HDR கூட சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க போர்ட்ரேட் மோட் பிக்சர் கூட பாருங்க, இங்க
உங்களுக்கு ரெட்மில தான் ரியல்மி கம்பேரிசன்ல பெட்டரா உங்களுக்கு வந்து குவாலிட்டி போக்கா அப்புறம் கலர்ஸ் எல்லாமே பெட்டரா கிடைக்குது உங்களுக்கு ரெட்மில. சரி ஃபைனலி லோ லைட் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா ரெண்டுமே ஓவரால் சேம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நைட் மோட் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிருது பிக்சர் குவாலிட்டி, ஷார்ப்னஸ் ஆகட்டும் இல்ல எக்ஸ்போஷர் ஆகட்டும் ரெண்டுமே குட் கேமராஸ்னு சொல்லலாம் லோ லைட்காக. ஆனா எக்ஸ்ட்ரீம் லோ லைட் சிச்சுவேஷன் இருக்குல்ல, லைக் சுத்தமா லைட்டே இல்ல அப்போ நீங்க பிக்சர் ஷூட் பண்றீங்கன்னா அப்போ கொஞ்சம் ரியல்மி வந்து பெட்டரா பண்ணுது கம்பேர்ட் டு ரெட்மி. இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மில ஷார்ப்பா இருக்கு, டெக்ஸ்சர்ஸ் டைனமிக் ரேஞ்ச் சூப்பரா இருக்கு, ஹைலைட் ஷேடோஸ் ரெண்டுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஆனா லோ லைட்ல பாத்தீங்கன்னா ரியல்மி கொஞ்சம் பெட்டரா பண்ணுது வித் நைட் மோட். செல்ஃபில பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து ஷார்ப்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு, பிக்சர்ஸ்லாம் பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கு. பட் ரியல்மில வந்து உங்களுக்கு வார்ம் ஃபேஷியல் டோன்ஸ் கொடுத்திருக்கனால பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கண்ணுக்கு. ஆனா நைட் மோட்ல பாத்தீங்கன்னா ரியல்மி கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணிருக்கு, ரெட்மில வந்து நேச்சுரலா இருக்கு கொஞ்சம் டீடைல்ஸ். சோ அதனால ரெட்மி கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தோணும். பட் ரெண்டுமே அவ்வளவு நல்லா இல்ல நைட் மோட்ல. மேக்ரோ பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. பட் ரெட்மியோட மேக்ரோ தான் பெட்டரா இருக்கு பார்க்கிறதுக்கு. இப்போ வீடியோ ரெக்கார்டிங் பத்தி பேசணும்னா ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு 4K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா ரெட்மில ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால ஸ்லைட்லி பெட்டரா ஸ்டெபிலைஸ்டா இருக்கு ஃபுட்டேஜ். ஆனா பிட் ரேட்டோ பெட்டரா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. சோ சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. சோ ரெட்மியோட வீடியோ ரெக்கார்டிங் தான் 4K 30 FPS ல பெட்டரா இருக்கு. பட் ரியல்மில 1080p 60 FPS ல உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்கனால ரியல்மி வந்து நீங்க ஹை ஃப்ரேம் ரேட் ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா ரியல்மி தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அப்புறம் 1080p 30 FPS உங்களுக்கு அல்ட்ரா வைட்ல ரெண்டுலயுமே கிடைக்கும். அதுல வந்து ரியல்மி ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. 1080p 30 FPS செல்ஃபி கேமரால கிடைக்கும். அதுல ரெண்டுமே மேட்ச்டா இருக்கு. பட் 1080p 60 FPS கொடுத்திருக்கனால ரெட்மில that will be slightly better. இப்போ ரெண்டு போன்ஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து எர்ஷாத் எந்த போன் கேமரா நீ பிக்கப் பண்ணுவேனா, நான் வந்து Redmi Note 12 Pro தான் பிக்கப் பண்ணுவேங்க. ஏன்னா பிரைமரி கேமரால வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்றது, டே லைட் ஷாட் ஷூட் பண்றது அதெல்லாம் சூப்பரா இருக்கிறதுனால ஐ லைக் த Redmi Note 12 Pro. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு MediaTek Dimensity 1080 சிஸ்டம் ஆன் சிப் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க கேமிங்காக ஒரு போன் வாங்க விரும்புறீங்கன்னா இந்த ரெண்டு போன்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க. கேமிங்காக போன் வாங்கணும்னா நீங்க வந்து Redmi K50i with 8100 வாங்கலாம். இல்லனா நீங்க வந்து Snapdragon 778G உள்ள போன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். 1080 வந்து குட் தான் கேமிங்காக பட் நாட் தி பெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச்டுன்னு சொல்லாங்க. Antutu ஸ்கோர்ஸ் ஆகட்டும், Geekbench ஸ்கோர்ஸ் ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓரளவு சிமிலரா இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு சிமிலரா தான் கிடைக்குங்க. ஒரு போன் வந்து இன்னொரு போனோட பெட்டர்னு சொல்லவே முடியாது. இப்போ நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. 5G வந்து நான் Airtel and Jio 5G ரெண்டு போன்ஸ்லயும் ட்ரை பண்ணேங்க. ரெண்டுத்துலயுமே 5G works really well. almost 1 Gbps ஸ்பீட் கிடைச்சது எனக்கு Jioல. so that's very very good. சரி பேட்டரி பத்தி பேசலாம். பேட்டரி வந்து ரெண்டுத்துலயுமே 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடு 67 வாட் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் 8 to 10 hours கொடுத்துச்சு ரெண்டு போன்ஸுமே. சோ பேட்டரி லைஃப் சிமிலரா இருக்கு. சார்ஜிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் to 50 minutes 45 to 50 minutes ஆகும் உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கு. சோ அதுவும் சேமா இருக்கு. சோ நத்திங் டிஃபரெண்டா இருக்குங்க. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா சாஃப்ட்வேர்ல நீங்க பார்க்கலாம். சாஃப்ட்வேர்ல வந்து உங்களுக்கு ரியல்மில Realme UI 4.0 based on Android 13 கொடுத்திருக்காங்க. ரெட்மில உங்களுக்கு MIUI 13 based on Android 12 கொடுத்திருக்காங்க. இப்போ புது சாஃப்ட்வேர் தெரியுமா Android 13. இது கொஞ்சம் பழைய சாஃப்ட்வேர்ல ரன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ரெட்மி என்ன சொல்றாங்கன்னா 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படினா Android 13 14 கிடைக்கும். பட் ரியல்மிலயும் 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. சோ Android 14 and 15 கிடைக்கும் உங்களுக்கு. பட் ரியல்மில பிரச்சனை இருக்குங்க. ரியல்மியோட ரிவ்யூலயும் சொல்லியிருந்தேன், Xiaomi Redmi Note 12 Pro Plus ஓட ரிவ்யூலயும் சொல்லியிருந்தேன். ரியல்மில வந்து உங்களுக்கு UIல வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. பர்சனலைஸ் சர்ச்னு இருக்கு. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. திருப்பி அது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. அப்புறம் நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் போட்டிருக்காங்க. சோ ஆல் ஆஃப் தட் இஸ் நாட் a good experience. கம்பேரிட்டிவ்லி Redmi is betterன்னு சொல்லலாம். அப்புறம் ரெட்மில ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்திருக்காங்க. சோ அதோட அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் சூஸ் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் எது உங்களுக்கு பிடிக்கும், MIUI பிடிக்குமா இல்ல Realme பிடிக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டேயோ இல்ல ஒரு கடையில போய் பாருங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் என்ன கேட்டீங்கன்னா Realme வந்து இவ்ளோ ப்ளோட்வேர்ஸும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் கேவலமான ஆப்ஸும் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கவே கூடாதுங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரெண்டு போன்ஸுமே பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு இப்போ 25000 கீழ கிடைக்குதுங்க. சோ ரெண்டு போன்ஸ்லயுமே நான் Redmi Note 12 Pro சஜஸ்ட் பண்ணுவேன். only if நீங்க வந்து MIUI ஓகேனா Android 12 ஓகேனா நான் Redmi Note 12 Pro கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா Redmi Note 12 Proல வந்து உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர், IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல வந்து Netflixல HDR கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸும் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட Redmi தான் ஸ்லைட்லி பெட்டரா இருக்குங்க. பட் உங்களுக்கு ஒரு குட் லுக்கிங் ஃபோன் வேணும், அப்படியே பந்தாவா காட்டுறதுக்காக ஒரு ஃபோன் வேணும்னா Realme பெட்டர்னு சொல்லலாம். பட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபோன் வாங்குங்க. Redmi Note 12 Pro இஸ் யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன் நான். சோ நீங்க எந்த ஃபோனை விரும்புறீங்க, Realme 10 Pro Plus Redmi Note 12 Pro காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.